எங்கள் இதயத்தை திறந்தருளும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் இதயத்தை திறந்தருளும். எதற்காக இதயத்தை திறக்க வேண்டும் கடவுள்? தன்னுடைய வார்த்தையை வைப்பதற்காக. கொலோசியர் 3:16 வாசிப்பது போல, ஆண்டுடைய வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் கூடிக்கொள்வதாக. இதற்காக இதயத்தை திறக்க வேண்டும். அவருடைய அமைதியை, சமாதானத்தை, கொலோசியர் 3:15 வாசிப்பது போல அவர் அமைதியை, சமாதானத்தை வைப்பதற்காக. எதற்காக இதயத்தை திறக்க வேண்டும்? ரோமர் 5:5 வாசிப்பது போல அவர் அன்பை நமக்குள் ஊற்றுவதற்காக. எதற்காக இதயத்தை திறக்க வேண்டும்? எபேசியர் 3:17 வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து நம் இதயங்களில் குடிகொள்வதற்காக. எதற்காக இதயத்தை திறக்க வேண்டும்? யோவான் 6:51 முதல் 54 வரை வாசிப்பது போல அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக, ஆன்ம பானமாக பெற்றுக்கொள்வதற்காக. எதற்காக இதயத்தை திறக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி 14:23 வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார், நாங்களும் அவனோடு குடிக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவி நமக்குள் குடிக்கொள்ள, பரலோகமே நமக்குள் வாசம் செய்வதற்காக நாம் இதயத்தை திறக்க வேண்டும். நாம் இதயத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாக பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிஜத்தை பெறுகின்ற அந்த இதயம் கிழிக்கப்பட்டு, எரேமியா 36:25-26 படி கல்லான இதயம் எடுக்கப்பட்டு கனிவுள்ள, சதையுள்ள, உணர்வுள்ள இதயம் கடவுளால் வைக்கப்பட வேண்டும். அப்போதான் நாம் நம் இதயத்தை ஆண்டவருக்கு திறக்க முடியும். இதயத்தை திறப்போம், ஆண்டவரை அமரச் செய்வோம், அவரை நம்மில் வாழச் செய்வோம், நம்மை ஆளச் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.